டிவி தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண தேர்தலை நடத்த அரசு எடுக்கும் முடிவுகளுக்கு முழு ஆதரவு, ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. அரசின் அனுபவமின்மையால் நாசமாகும் மக்களின் பணம். தற்போதைய அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வேடிக்கையானவை, எதிர்க்கட்சிகளுக்கு பொன்சேகா பதிலடி. யாழில் போதைப் பொருட்கள் வேட்டை, 48 மணி நேரத்தில் போலீஸ் வலையில் சிக்கிய 13 பேர். துறவற ஆடியை போர்வையாக கொண்டு போதைப்பொருள் கடத்தல், மகாநாயக்க தேரர்கள் அதிரடி நடவடிக்கை. தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் வெறியாட்டம், தம்பதியினர் மீது கொடூர தாக்குதல். அதிக விலைக்கு அரிசி குடிநீரை விற்றவர்களுக்கு அபதாரம். 50,000 ரூபாவிற்கு விற்கப்பட்ட 1.5 வயது பெண் குழந்தை. கிளிநொச்சியில் அதிர்ச்சி கடத்தல். இலங்கையில் வாகன இறக்குமதி செலவு அதிகரிப்பு, வரலாறு காணாத 3வது உச்சம். ஈரான் போர், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடையே கருத்து வேறுபாடு. ஜப்பானில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் அரசு எடுக்கும் சகல தீர்மானங்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்த தற்போதைய நிலவரம் பற்றி ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2017ஆம் ஆண்டு எல்லை நிர்ணய அறிக்கை தோற்கடிக்கப்பட்ட பின்னர் பிரதமரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட மீளாய்வு குழு உரிய காலத்தில் அறிக்கையை சமர்ப்பித்திருந்தால் மாகாண சபை தேர்தலை அன்றே நடத்தியிருக்கலாம். குழு குறித்த அறிக்கை சமர்ப்பிக்க தவறிய நிலையில் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சட்டத்தில் தெளிவான ஏற்பாடுகள் இல்லை. இதுவே தற்போதைய இழுபறிக்கு முக்கிய காரணமாகும். இந்த சட்ட சிக்கல்கள் குறித்து நாடாளுமன்ற விசேட செயற்குழுவில் ஆராயப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தெளிவான அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை வெகு விரைவில் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். எல்லை நிர்ணய பிரச்சினைகளுக்கு முரண்பாடற்ற வகையில் முறையான தீர்வு காணப்பட வேண்டும். அப்போதுதான் சிறந்த முறையில் தேர்தலை நடத்த முடியும். தேர்தலை நடத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான சூழலை உருவாக்க தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராக இருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். திரைசேரியில் உள்ள மக்களின் வரிப்பணத்தை பாதுகாக்க முடியாத அளவுக்கு தற்போதைய அரசாங்கம் நிர்வாக திறமையற்றி இருக்கின்றது. பல மாதங்களாக இந்த நிதி மோசடியை நாடாளுமன்ற தெரிவிக்காமல் மறைத்து வைத்திருப்பது ஒரு பாரிய சதியாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த அரசுக்கு நாட்டை வழிநடத்தும் அனுபவம் இல்லை என்பதை நாம் ஏற்கனவே எச்சரித்திருந்தோம். ஆனால் வெறுப்புணர்வை பரப்பி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த இவர்கள் இப்போது மக்களின் வரிப்பணத்தை நாசமாக்கியுள்ளனர். இந்த திரைசேரி பணம் என்பது பிளவத்தையிலிருந்து கொண்டுவரப்பட்டதோ அல்லது அவர்களின் உறுப்பினர்களிடம் வசூலிக்கப்பட்டதோ அல்ல. இது இந்த நாட்டு மக்களின் இரத்தம் கலந்த வரிப்பணம். இதுக்கு யார் பொறுப்பேற்பது? நாடாளுமன்றம் என்பது நாட்டின் நிதி தொடர்பான முழுமையான பொறுப்புள்ள நிறுவனமாகும். ஆனால் பல மாதங்களாக இந்த மோசடி தகவலை அரசு ரகசியமாக வைத்திருப்பது ஏன்? நாடாளுமன்றத்திற்கோ அல்லது நீதி தொடர்பான குழுவுக்கோ இது தெரியப்படுத்தப்படவில்லை. ஜனாதிபதிக்கும் இது தெரிந்தே மறைக்கப்பட்டதா? இழந்த பணத்தை மீண்டும் மீட்போம் என்று அரசு கூறுவது மற்றொரு பொய் என்று சாடிய அவர், உகண்டாவில் உள்ள பணத்தை மீட்டு வருவோம் என்று சொன்னவர்களால் இதையும் செய்ய முடியாது. இறுதியில் நிலக்கரி மோசடியைப் போலவே இந்த இழப்பையும் ஈடுகட்ட மின்சார கட்டணம் அல்லது எரிபொருள் விலையை உயர்த்தி மக்கள் மீது வரி சுமையை சுமத்துவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அமைச்சர்கள் மீது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் சொத்து குற்றச்சாட்டுகள் வேடிக்கையானவை. பில்லியன் கணக்கில் நாட்டை சூறையாடியவர்களுடன் ஒப்பிடுகையில் இவை பாரிய மோசடியே அல்ல என்று முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னைய ஆட்சியாளர்கள் பில்லியன் கணக்கான டாலர்களை மோசடி செய்தார்கள். அவர்களுடன் ஒப்பிடுகையில் இந்த அமைச்சர்கள் மீது கூறப்படும் தொகைகள் மிக சொற்பமானவை. அமைச்சர் லால்காந்தவிற்கு 40 மில்லியன் ரூபாய் சொத்து இருப்பதாக கூறுவது பெரிய விடயமல்ல. 60 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தனது உழைப்பின் மூலம் இவ்வளவு தொகையை சேமித்திருப்பது தற்போதைய பொருளாதார நிலையில் சாதாரணமானது. 250 மில்லியன் டாலர் விவகாரம் போன்ற விடயங்களில் ஏதேனும் பலவீனம் இருந்தால் இது குறித்து அரசு முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கடந்த 15 ஆண்டுகளாக நான் அரசியலில் இருந்தபோது தற்போதுள்ள பிரதான எதிர்க்கட்சிகளிடம் எங்குமே ஒழுக்கமான அரசியல் கலாச்சாரத்தை காணவில்லை. இதனாலேயே
நான் அங்கிருந்து ஒதுங்கினேன் என்று குறிப்பிட்ட சரத் பொன்சேகா நாட்டுப்பற்றுமிக்க ஊழலற்ற மற்றும் புதிய அறிஞர்களை கொண்ட ஒரு பலமான மாற்று எதிர்க்கட்சியை உருவாக்குவதே தமது நோக்கம் என தெரிவித்துள்ளார். 75 வருடங்களாக நாட்டை சூறையாடி தமது பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்தவர்களை மீண்டும் நம்பினால் நாடு உருப்படாது என்று சாடிய அவர் ஜனாதிபதி தேர்தல் குறித்து கனவு காணும் சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு மக்கள் மீண்டும் உரிய பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அதேவேளை தற்போதைய அரசுடன் இணைந்து அமைச்சு பதவிகளையோ வரப்பிரசாதங்களையோ பெற்றுக்கொள்ளும் எண்ணம் தமக்கு இல்லை என்பதையும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர பகுதியில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசார் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது கடந்த 48 மணித்தியாலங்களில் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் தலைமையக போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த 2 நாட்களாக இரவு பகலாக முன்னெடுக்கப்பட்ட இந்த வேட்டையின் போதே குறித்த 13 சந்தேக நபர்களும் போலீஸ் வலையில் சிக்கியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து வெள்ளை நிறத்திலான ஹெரோயின் பேக்கெட்டுகள், இளைஞர்களை இலக்கு வைத்து விற்பனை செய்யப்படவிருந்த வீரியம் மிக்க போதை மாத்திரைகள் பல கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் தற்போது யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இவர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகிக்கும் பிரதான நபர்கள் யார் என்பது குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்குடா நாட்டில் போதைப்பொருள் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் போலீசாரின் இந்த தொடர் நடவடிக்கை பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 110 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் 22 இளம் பிக்குகள் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் இலங்கையின் மகாநாயக்க தேரர்கள் தமது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்து மகாநாயக்க தேரர்கள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் துறவற ஆடையை தரித்துக் கொண்டு சட்டவிரோதமான போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவது என்பது புத்த சாசனத்திற்கு எதிரானது மாத்திரமன்றி பாரிய சட்டவிரோத செயலுமாகும். புனிதமான காவியுடையை தவறாக பயன்படுத்தும் இவ்வாறான நபர்களின் செயற்பாடுகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கவை. பிக்குகள் என்ற போர்வையில் இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் குறித்து முறையான விசாரணைகளை முன்னெடுக்கப்படும். விசாரணைகளின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் பௌத்த மத பீடங்களிலிருந்து நீக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மகாநாயக்க தேரர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். இளம் பிக்குகளை இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுத்த தூண்டுபவர்கள் மற்றும் இந்த கடத்தல்களுக்கு பின்னால் இருந்து செயற்படும் சூத்திரசாரிகள் குறித்து பாதுகாப்பு தரப்பினர் பாரபட்சமற்ற முறையில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். இதில் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் மகாநாயக்க தேரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனுராதபுரம் இப்பலோகம பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவர் உட்பட குழுவினர் தாக்கியதில் காயமடைந்த பெண் ஒருவரும் அவரது கணவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அலத்புலியங்குளம் விஜிதபுரம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினரை இவ்வாறு தாக்குதல்களுக்கு உள்ளாகி காயமடைந்துள்ளனர். குழுவொன்று தம்மை தாக்கி காயப்படுத்தியுள்ளதாக கூறி ஹெக்ராவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குறித்த தம்பதியினர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தம்புள்ளை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பெண்ணின் காது பகுதியில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரது கணவனின் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதோடு தலை மற்றும் கால்கள் உள்ளிட்ட பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளனர். இப்பலோகம ஹிரிப்பிடியாகம விளையாட்டு மைதானத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பிரதேச சபையின் புத்தாண்டு விழாவின் போது இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இப்பலோகம பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதேச சபை உறுப்பினர் மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக இப்பலோகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இப்பலோகம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அதிக விலைக்கு அரிசி மற்றும் குடிநீர் போர்த்தல்களை விற்பனை செய்த பல வர்த்தக நிலையங்களை சுற்றி வளைப்பதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய கடந்த 24ஆம் தேதி கண்டி, திருகோணமலை, காலி, தங்காலை, கிரான்கோட்டை மற்றும் கப்புத்தளை ஆகிய பகுதிகளில் உள்ள பல வர்த்தக நிலையங்களில் இந்த திடீர் சோதனை நடவடிக்கைகள் நடத்தப்பட்டன. கீரி சம்பா மற்றும் ஏனைய அரிசி வகைகளை நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்தமை இதன்போது கண்டறியப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக அந்தந்த வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் ஒரு வர்த்தகர், காலியில் 2 வர்த்தகர்கள், தங்காளியில் 2 வர்த்தகர்கள் மற்றும் கிருந்தாக்கோட்டையில் ஒரு வர்த்தகர் ஆகியோருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஹப்புத்தலை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அதேவேளை அதிகபட்ச சில்லறை விலையை விட கூடுதல் விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த 2 வர்த்தகர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த ஹப்புத்தலை பிரதேச வர்த்தகர் ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதமும், அனுராதபுரம் பிரதேச வர்த்தகர் ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புன்னை நீராவடி கிராம அலுவலர் பிரிவில் 1.5 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை ஒன்றை 50,000 ரூபாவிற்கு விற்பனை செய்த தாய் மற்றும் தந்தை என கூறப்படும் ஆண் மற்றும் குழந்தையை வாங்கியவர் என 3 அந்த பகுதி மக்களால் பிடிக்கப்பட்டு தர்மபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண் மற்றும் அவருடன் துணைக்கு வந்த ஆண் ஆகியோர் புன்னை நீராவடி கிராம அலுவலர் பிரிவில் உள்ள பெண்ணை சந்திக்க வந்துள்ளனர். அங்கு தனக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் அதில் ஒரு குழந்தையை வளர்க்க முடியாத நிலையில் விற்பனை செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் போலியான ஆவணங்களை தமக்கு ஏற்றவாறு இரு பகுதியினரும் தயார் செய்து குழந்தையை விற்றுள்ளனர். விற்றதற்கு சாட்சியாக புகைப்படங்களும் எடுத்துள்ளனர். குறித்த சம்பவத்தை அறிந்த ஊர் மக்கள் இவர்களை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். மாதகளிலிருந்து சென்ற குறித்த பெண்ணுக்கு தற்பொழுது 2 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை ஒன்றும் உள்ள நிலையில் தற்போது விற்பனை செய்யப்பட்ட குழந்தை இவர்களுடையதா அல்லது வேறு நபர்களுடைய குழந்தையா என மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பாக குழந்தையை விற்பனை செய்த தாய் மற்றும் விற்பனை செய்தவருக்கு உடந்தையாக இருந்த ஆண் மற்றும் குழந்தையை பணம் கொடுத்து பெற்ற பெண் என 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குழந்தையை பெற்றுக்கொண்ட பெண் இன்றிரவு குழந்தையுடன் கொழும்புக்கு புறப்பட தயாரான நிலையில் இருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ள நிலையில், குழந்தைகள் கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறதா என்ற கோணத்தில் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மேலும் குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை தற்பொழுது போலீசாரின் பராமரிப்பில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள 2025ஆம் ஆண்டிற்கான பொருளாதார மீளாய்வு அறிக்கையின் அடிப்படையில் நாட்டின் வாகன இறக்குமதி உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளது. இலங்கையில் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து 2025ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்கான செலவு வரலாற்றில் 3வது மிக உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக நீண்ட காலமாக அமலில் இருந்த வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு 2025 ஜனவரி மாதம் முதல் தனிப்பட்ட வாகனங்களுக்கான அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளன. நீண்ட காலமாக தேங்கியிருந்த வாகனங்களுக்கான கேள்வி மற்றும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணங்களாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. மத்திய வங்கியின் 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டில் தனிப்பட்ட மற்றும் வர்த்தக வாகன இறக்குமதிக்காக 2.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளது. இது நாட்டின் வரலாற்றில் பதிவான 3வது அதிகபட்ச வருடாந்த செலவாகும். இதற்கு முன்னர் 2015இல் 2.12 மில்லியன் டாலர்களும் 2018இல் 2.9 பில்லியன் டாலர்களும் செலவிடப்பட்டிருந்தன. குறிப்பாக 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் வாகன இறக்குமதியில் பாரிய வளர்ச்சி காணப்பட்டதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பின் துணை வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் விசேட தூதுவர்களின் சந்திப்பு அண்மையில் இடம்பெற்றுள்ளது. டெல்லியில் இந்த கூட்டத்தில் பிராந்தியத்தில் நடைபெறும் மோதல்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதில் ஈரான் மீதான போர் தொடர்பாக நடந்த விவாதத்தில் உறுப்பு நாடுகளிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் நிலவியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் ஏகமனதாக ஒரு தீர்மானம் எட்டப்படாமல் இந்த கூட்டம் முடிவடைந்துள்ளது. குறிப்பாக ஐக்கிய அரபு ராச்சியத்தின் நிலைப்பாடு காரணமாக கூட்டறிக்கை வெளியிடப்படாமல் போனதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எதியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் இந்தோனேசியா ஆகிய 11 நாடுகள் உறுப்பு நாடுகளாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஜப்பானின் வடக்கு பகுதியில் 6.2 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று இன்று அதிகாலை பதிவாகியுள்ளது. இருப்பினும் இதனால் ஏற்பட்ட சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து அந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை எதனையும் விடுக்கவில்லை. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் தகவலின்படி ஜப்பானின் வடக்கு தீவான ஹொகோகுடோவில் உள்ள சுரபெட் என்னும் சிறிய நகரத்திலிருந்து மேற்கு 18 கிலோமீட்டர் தொலைவில் 81 கிலோமீட்டர் கடல் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது வாரத்தின் முன்பு ரிக்டர் அளவில் 7.7 பதிவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானின் வடக்கு கிழக்கு கடலோர பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக அந்த நாடு எச்சரிக்கை விடுத்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது.